நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 96 விழுக்காட்டினர், அதாவது 3,31,00,000 மக்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். அவர்களில் 1,06,00,000 பேர் 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களை உட்படுத்திய பகடிவதை சம்பவங்களும் இணைய குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதனை கருத்தில் கொண்டு அத்தரப்பினருக்கான உரிமை மீறல் நிகழும் பட்சத்தில் அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக 2025ஆம் ஆண்டு இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் புதிய இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி அரசாங்கம் அமல்படுத்துகிறது. சமூக ஊடக தள வழங்குனர்கள் மற்றும் அச்சேவை வழங்குனர்கள் அனைவரும் இச்சட்டத்தின் கீழ் உட்படுத்தப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி தெரிவித்தார். இந்நிலையில் மலேசியாவில் ஒரு சமூக ஊடக தளம் 80 லட்சம் பயனர்களை கொண்டிருந்தால் சம்பந்தப்பட்ட அத்தளம் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் செக்ஷன் 46A-வின் கீழ் உட்படுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்ததை சகுந்தலா சுட்டிக்காட்டினார். குறிப்பிடப்பட்ட அச்சட்டத்தின் கீழ் உட்படுத்தப்பட்டவர்கள் தானாகவே ஒன்சாவின் கீழும் உட்படுத்தப்படுகிறார்கள். ஒரு சில டிஜிட்டல் தளங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கின்றது. நாங்க இந்த தளத்தை மட்டும் தான் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம், நாங்க வெளிநாட்டுல இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லி எங்களால இந்த பாதுகாப்பு அம்சம்லாம் எங்களால பொறுப்பேற்றுக்க முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஒரு அடிப்படையில இந்த செக்ஷன் 46A கம்யூனிகேஷன் மல்டிமீடியா ஆக்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, 8 மில்லியன் யூசர்ஸ் அல்லது அதுக்கு மேல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த சட்டத்தின் கீழே வந்துடுறீங்க அப்படின்னு அரசாங்கம் அறிவித்திருந்தார்கள். ஜூன் 1ஆம் தேதியில் இருந்து 16 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டத்தையும் அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் அதன் சட்டக்கூறுகளையும் சகுந்தலா இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். இந்த 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அந்த நாள் முதல் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் மற்றும் கம்யூனிகேஷன் மல்டிமீடியா ஆக்ட் கீழே சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் கோட் மற்றும் ரிஸ்க் மிட்டிகேஷன் கோட் இது ரெண்டும் அமலாக்கத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 முதல் 16 வயதுக்கும் கீழ்பட்ட நபர்கள் சமூக ஊடக பயனாளர்கள் இனிமேல் கணக்கு வச்சிருக்க முடியாது, அக்கவுண்ட் திறக்க முடியாது, அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. அது மட்டுமின்றி 11 வயதினரிடையே அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சமூக ஊடக பயன்பாட்டினால் அவர்கள் மத்தியில் நிலவும் மன உளைச்சல் தொடர்பிலான தரவையும் அவர் விவரித்தார். 73% மாணவர்கள் சமூக ஊடக அடிமைத்தனத்தின் அறிகுறிகள் காணப்பட்டதாகவும், 82% பேர் விதமான மன அழுத்தத்தையும், 73% பேர் தனிமை உணர்வையும் அனுபவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுல. மாணவர்கள் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக இந்த பாதிப்புகள்லாம் கட்டாயமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆபத்துல குழந்தைகளை, இந்த மாணவர்களை, இந்த இளைஞர்களை எப்படி பாதுகாப்பது? நிச்சயம் பாதுகாத்து தான் ஆகணும். நாட்டின் வருங்காலமே இந்த இளைஞர்கள் தானே. இலக்கவியல் உலகில் பாதுகாப்பையும் பொறுப்புணர்வையும் வலுப்படுத்தும் முயற்சியாக கருதப்படும் ஒன்சா இணைய தளங்களை அதிக பொறுப்புடன் செயல்பட வைக்கும் புதிய சட்ட கட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது.